இப்போ கோழி வளர்த்தா அதிகம் லாபம் பெறலாம். மாதம் ரூ. 1,00,000 1,50,000 சம்பாதிக்கலாம். இல்லை வாரம் 50,000 சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறது உண்மையா பொய்யாங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு முட்டைக்கோழி எடுத்து வளர்க்கணும். நான் முட்டை சேல்ஸுக்காண்டி நல்லா எங்கள் ஊரில் நல்லா ஒரு முட்டை சேல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நானே கோழி எடுத்து முட்டை உற்பத்தி பண்ணி நானே விற்கலாங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலரில் சுற்றிட்டு பார்த்தீங்களா, இது எல்லாமே கைராளி கோழிகள். இந்த கைராளி கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250 முட்டைகள் விடக்கூடிய ஒரு நல்ல கோழி. இதோட பிறப்பு இடம் எதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? இந்த கைராளி கோழியில் கொத்திக்கிற பண்பு எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப அமைதியான ஒரு நல்ல கோழின்னு கூட சொல்லலாம். இது மேய்ச்சல் முறைக்கும் நல்லா இருக்குது, கூண்டு முறையிலும் வளர்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. முட்டையோட இன்க்ரீஸ்மெண்ட்டு நல்லாவே இருக்குது. முட்டையோட இன்க்ரீஸ்மெண்ட்டு அதிகமாக ஆகணும்னா நாம் தான் முயற்சி எடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம பராமரிக்கிறது மட்டும்தான் அந்த கோழியை ஒரு நல்ல தரமான கோழியாக மாற்றி எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? அப்படி கோழி யாருக்காச்சும் தேவை, இந்த கைராளி கோழிகள் பார்த்துட்ருக்க கைராளி கோழிகள் யாருக்காவது தேவைன்னா உடனே எங்களை தொடர்புகொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமே டெலிவரி வசதி உள்ளது. இந்த கோழியோட வயது காலம் பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் முடிந்து விட்டது. ஒரு கோழியின் விலை 270 மட்டுமே. மினிமம் 5 கோழிலேருந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். 5 கோழி நீங்கள் எப்படி எடுத்து நான் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் பண்ணுவேன். தேவைங்க நம்பருக்கு எங்களுக்கு உடனே தொடர்புகொள்ளுங்கள். சரி வாங்க, இந்த வீடியோவில் ஒரு முட்டைக்கோழி வளர்க்குறதுக்கான நம்ம இடம் எப்படி தயார் பண்ணிக்கிறோம் நான் சொல்கிறேன். ஒன்று கூண்டு முறையில் வளர்க்கலாம், இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது கொஞ்சோண்டு இன்க்ரீஸ்மெண்ட்டு குறையும். அதாவது முட்டையோட இன்க்ரீஸ்மெண்ட்டு கொஞ்சம் குறையும். ஸோ கூண்டில் வளர்த்தோம்னா இன்க்ரீஸ்மெண்ட்டு கொஞ்சம் கூடும். அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், கூண்டு முறையில் வளர்க்கும் போது சில கஷ்டங்கள் இருக்கும். ஸோ கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையில் லாபம் வராது. இதுதான் மெயின் ரீசன். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டையோட ரேட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல 13 ரூபா 14 ரூபா 15 ரூபாயிலேருந்து அப்படியே போகுது. மேக்ஸிமம் ஒரு 12 ரூபான்னு வச்சுங்க. ஒரு நல்ல லாபம் தான். ஸோ ஒரு 50 கோழி, அதாவது நான் கைராளி கோழியை பற்றி சொல்கிறேன். ஸோ 50 கோழி கைராளி கோழி நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 40லேருந்து 45 முட்டைகள் கண்டிப்பாக பார்க்கலாம், நம்ம நல்லா ஃபுட்டு கொடுத்து வளர்க்கும் போது. வேறு BB380 இந்தமாரி கோழிகளும் நல்ல ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணி தரும். சரிங்களா? சரி, நான் தீவனத்தை பற்றி சொல்லணும். தீவனம் கம்பெனி ஃபீடில் லேயர் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது, பில்லட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் காம்பினேஷன் மாறும். ஸோ லேயர் மேக்ஸுங்கிறது பொடி பொடியாக இருக்கும். அதில் போட்டிருக்க எல்லா தானியங்கள் எல்லாமே தெரியும். லேயர் பில்லட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, குச்சி குச்சியாக தெரியும். சரிங்களா? நீட்டமாக இருக்கும், கொத்தி திங்க ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ லேயர் பில்லட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு கொஞ்சம் வேறு கலராக மாறுபடும். அதே லேயர் மேக்ஸ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா திக்காக கோல்டு கலரில் வர்றதுக்கானது ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டையை எடுத்தாங்கன்னா மெயினாக வேக வச்சுட்டு எடுக்கும்போது கோல்டு கலர் இருந்தால் தான் அவங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பசுந்தீவனங்கள் நம்ம நிறைய கொடுக்கலாம். பசுந்தீவனங்கள் நம்ம ஒரு கீரையோ இல்லை செடி, கோழிக்கு நிறைய கீரை வகைகள் நிறைய பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பப்பாளி இலைகள் இதெல்லாம் நம்ம நிறையா வெட்டி கொடுக்கலாம். அது இல்லாமல் வாழைத்தண்டு, வாழைப்பூ, எது வேணாலும் பச்சை இதுலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் கொண்டாந்து இதுக்கு வைக்கலாம், நல்லாவே சாப்பிடும். அதை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் கோழிங்களை. நம்மளுக்கு எப்போ பார்த்தாலுமே கம்பெனி ஃபீட்டு போட்டு வளர்த்தாங்க கூட அந்த கோழி சரியாக ஆகிறது கிடையாது. ஸோ ரெண்டுமே மிக்சடாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பயன் தரும். அசோலா கொடுக்கலாம். அசோலா நல்லா காய வச்சு உணங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். அது பச்சையாக கொடுத்தீங்கன்னா கழிச்சல் வரும். ஸோ கழிச்சல் வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லதில் உணர்த்தி அப்புறம் நம்ம கொடுக்கலாம். ஸோ முட்டைக்கோழியில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சரியாக ஒரு முட்டையோட ரேட்டு 12 ரூபானா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 கோழி வச்சு 40 முட்டை கிடைக்குதுன்னாவே ஒரு நாளைக்கு 440 ரூபா கிட்ட நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 480 ரூபா கிட்ட கிடைக்கும். அது இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நல்ல சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்காரு. அதான் கோழியை நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக லாபம் வரும். வாரம் 50,000 1,00,000 வர்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கணும். கஷ்டப்பட்டால் தான் கண்டிப்பாக பயன் இருக்கும். நம்ம கஷ்டப்படாமல் எதுலையுமே பயன் தரவே தராது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோழிகள் நல்லாவே லாபம் தருது தான்.
ஸோ கைராளி முட்டைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் இப்படி தான் இருக்கும். சேம் நாட்டுக்கோழி முட்டை மாரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். முட்டையோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் லேபில் கொடுத்து செக் பண்ணால் கூட இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு வந்து ஒரு 99% வந்து கண்டிப்பாக கைன் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கோழி நல்லாவே இருக்குது, முட்டையும் நல்லாவே இருக்குது. ஸோ பேபி 380 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக விடும். அதுவும் ஒரு நல்ல ஒரு கோழி தான் சரிங்களா. அது கொஞ்சம் குண்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் நாட்டுக்கோழி போல், அவ்வளோதான். கலர் தான் வேறுபட தவிர முட்டை எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த கோழி எடுத்து வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழிக்கு வந்து கரெக்டாக வேக்சின்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது என்ன வேக்சின் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் மேரேஜ் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5வது நாள் பார்த்தீங்கன்னா F1, 14வது நாள் பார்த்தீங்கன்னா ஐபிடி, 21வது நாள் பார்த்தீங்கன்னா லசோட்டா. இந்த 3 சொட்டு மருந்துகளும் கண்டிப்பாக அந்த கோழிங்களுக்கு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 27வது நாள் வந்து பார்த்திங்கன்னா பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் அம்மை நோய் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 42வது நாள் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். குடல் புழு நீக்கம் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து கோழிங்க வந்து திங்கிற உணவு வந்து நல்லா ஒரு சத்தான உணவு சாப்பிடும் பார்த்திங்கன்னா அது உடம்புல சேர்ந்து அது நல்ல ஒரு முட்டையை கண்டென்ட்டில் வரும். அப்படி வந்து நம்மளுக்கு வந்து டிஓமி பண்ணாமே இருக்கும்னா முட்டையோட இன்க்ரீஸ்மெண்ட் குறையும், கோழிக்கு வந்து நிறைய நோய்கள் வரும் சரிங்களா. நமக்கு வந்து இயற்கை வழியிலும் பண்ணிக்கலாம். இயற்கை வழியில் வந்து நம்ம பூசணிக்காய் வெட்டி கொடுக்கலாம். அது ஒரு தீவனமாக ஆயிரும். அதோடைய ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் நல்லா ஒரு குடல் புழு நீக்கிறதுக்கு ஒரு நல்லதாகிடும். அதுமாதிரி வேப்பிலை குழந்து இலை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதாக கூட நம்ம வந்து நுணுக்கி தீவனத்தில் கலந்து விட்டால் கூட நம்மளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் பண்ணிடலாம். இதெல்லாம் எதனால் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ முட்டைக்கோழியோட லைஃப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 வருஷம் வரைக்கும் நல்லா தான் முட்டை விட்டுட்டுருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. வருஷத்துக்கு 250 முட்டை. 2வது வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஒரு 250லேருந்து ஒரு 200ன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் தரும். நம்ம லாஸ்ட்டில் வந்து கோழி வந்து கறி கூட கொடுக்கலாம். ஒரு 350 ரூபாய்க்கு கூட கொடுத்தாலும் கூட நமக்கு ஒரு நல்ல லாபம் தான். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க கண்டிப்பாக முட்டை சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்தமாரி கோழியை தான் ரகத்தை தான் எடுத்து நல்லா வளர்த்து நிறைய பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்க சரிங்களா. அதுவும் இந்த மேக்ஸிமம் இந்த சிட்டிக்குள்ளே வச்சுருக்கவங்க வீட்டிலேயே வந்து வளர்க்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்து டெய்லியுமே எனக்கு ஒரு 5 முட்டை வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 கோழியோ ஒரு 7 கோழியோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 4 முட்டை 5 முட்டை கிடைக்கும் சரிங்களா. ஒரு 7-8 கோழி வச்சிங்கன்னா ஒரு 5 முட்டை கிடைக்கும். கண்டிப்பாக யூடியூப் யூஸுக்கும் நல்லையாகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலும் உங்களுக்கு அதிலே கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கறிக்கோழியை வந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா கறி பிஸ்னஸ் வேறு, முட்டையோட பிஸ்னஸ் வேறு. இந்த முட்டையை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணுறோம், அதை நாம் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். இதுக்கு இடையிலேருந்து திறக்கிற வச்சுக்காதீங்க. அவங்க 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் தீவனத்தோட ரேட்டு, நம்ம மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எவ்வளோ கிடைக்குமோ ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் தான் கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டீலர்ட்டெல்லாம் யார்ட்டையுமே கொடுக்கக்கூடிய முட்டை வியாபாரி கடைக்கு கூட கொடுக்காதீங்க. என்ன கேட்டால் கடைக்கு கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு கேட்பாங்க, அவங்க வந்து 15 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50 கஸ்டமர் நீங்கள் கையில் வச்சுட்டிங்கன்னா போதும். உங்கள் பண்ணைக்கு ஒரு நாளைக்கு 100 முட்டை வந்தாலும் தாராளமாக விற்றுட்டுருக்கலாம். ஸோ விளம்பரம் படுத்துங்க. இப்போ உங்கள் பண்ணை வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா மெயின் ரோடு இல்லை மாரி நிறைய கடைகள் இருக்கிற இடம், இந்த இடத்துல ஒரு போர்டு வைங்க. அதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க சரிங்களா. ஃபோன் நம்பர் எழுதிங்கன்னா ஃபோன் பண்ணி பேச போகிறாங்க. இதுமாதிரி நீங்கள் முட்டை வேணுமான்னு கேட்கும்போது டேரெக்டாக பண்ணைக்கு கூப்பிட்ருங்க. பண்ணைக்கு கூப்பிங்க, பண்ணையை வந்து சுற்றி காமிங்க. இந்தமாரி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறோன்னு அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க முட்டை வாங்குவாங்க. திரும்ப அவங்களே இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வேணுன்ட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல இன்க்ரீஸ்மெண்ட்டும் ஆகும் சரிங்களா. நம்ம வெளியில் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறோமா, அவங்கள்ட்ட ஒரு ரூபா கம்மி பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா டேரெக்டாக கஸ்டமர் எடுக்கிறாங்க, போய் சாப்பிட்றாங்க போது நம்ம ஒரு ரூபா கம்மி பண்ணுறதுலேருந்து நம்ம உனக்கு பெரிய நட்டம் ஒன்றும் வராது சரிங்களா. நாம் வந்து வியாபாரத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை ஏமாற்ற தான் நினைப்பாங்களே தவிர நம்மளை வாழ வைக்கணுன்ட்டு யாருமே வரமாட்டாங்க. அதனால் முட்டையை வந்து ரொம்பவும் ரேட்டு ஏற்றாமல் ரொம்பவும் ரேட்டு குறைக்காமல் நமக்கு ஒரு ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணால் போதும். கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் வரும். கண்டிப்பாக வந்து இந்த கோழிகளை பொறுத்தவரை லாஸ்ட்லேயும் லாபம் தரும் சரிங்களா. நீங்கள் விற்கும் போது கூட கோழியோட ரேட்டு வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த தீவனம் மேலாண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தீவனம் இதெல்லாம் நல்லா ஃபார்முலா பண்ணிட்டீங்கன்னா சரி. ஒரு சராசரியாக ஒரு 50 கோழிகள், அதாவது கைராளி கோழி பொறுத்தவரை ஒரு 50 கோழி இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை வரும் பார்த்தீங்கன்னா, முதல் முட்டை விட தொடங்கி ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், சின்ன சைஸாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முட்டை விட தொடங்கி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கோழியும் முட்டை விட ஆரம்பிச்சிடும். ஒரு 50 கோழி வச்சுருந்தீங்கன்னா
கண்டிப்பாக ஒரு 45, 47, 48 கூட போய்ட்டு ஒரு 50 கோழிக்கு சரிங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். சில மாதங்கள் போக போக ஸ்டெப்பாக குறையும். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் ஏறும். அந்த டைம் பார்த்து நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சத்தான டானிகளை கொடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம் சரிங்களா. நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு நம்ம கொடுக்கும்போது முட்டையோட இன்க்ரீஸ்மெண்ட்டு ஏறும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்து நம்ம நெல் கொடுக்கலாம். ஏன்னா நெல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றிட்டு முட்டைக்கு நிறைய இன்க்ரீஸ்மெண்ட் ஆகும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து முட்டை விட கோழிக்கு வந்து நெல் நிறைய கொடுங்க, அப்போ தான் முட்டை விடுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உண்மை தான். இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வேக்சினும் வந்து நம்ம பயன்படுத்த தேவை கிடையாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா டிஓஎம்ஏ நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். அதேமாரி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் நம்ம எடுத்தோம்னா கோழிக்கு வந்து எந்த ஒரு சீக்கும் வராது கிடையாது. ஸோ நல்லாவே இருக்கும். சேவல் போட்டு கோழி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஹேச்சிங் பண்ணலாம். சேவல் போடாதவங்க ஒன்லி டேபிள் எக்கு மட்டும் பண்ணலாம். சேவல் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். சேவல் இல்லாமல் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் முட்டையை ஸ்டோரேஜ் பண்ணலாம். இது நான் எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 50 முட்டை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஒரே நாளில் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த 10 நாள் வரைக்கும் அந்த முட்டை வந்து தாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேவல் போடாமல் போட்டு எடுத்து கொடுங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா முட்டை கெட்டு போகாது. எல்லா பேருமே வந்து முட்டை கெட்டு போய்த்தான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இத்தனை நாள் வச்சுருந்தா அதனால தான் முட்டை கெட்டு போய்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே குறை சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் சேவல் போடாமல் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹேச்சிங் பண்ணி கேட்குறவங்களுக்கு ஹேச்சிங் எக் வந்து என்றைக்குமே வந்து ஒரு 10 ரூபா கூட தான் இருக்கணும். ஏன்னா பெட்டைக்கோழி திங்குது, அது முட்டை கொடுத்துருது. அப்போ சேவக்கோழி முட்டை திங்குதில்ல, சாரி தீவனம் திங்குதில்ல, அது யார் கொடுப்பா? அப்போ வந்து ஹேச்சிங் எக் என்றைக்குமே வந்து 20 ரூபா 25 ரூபா விற்கிறது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னா 150 பெரிய கோழிகள் இருக்குது. எல்லாமே டேபிள் எக்கு தான். ஒரு நாளைக்கு வந்து 130லேருந்து 135 முட்டைகள் வரைக்கும் போயிட்டு வருது. நாங்கள் கொடுக்குற ரேட் பார்த்திங்கன்னா 12 ரூபான்னா நாங்கள் வந்து மொத்தமாக கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் மட்டும் ஏன் மொத்தமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் நாங்கள் வந்து மொத்தமாக கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கும் ஒரு 2 ரூபா கிடைக்கணும், எங்களுக்கும் ஒரு 2 ரூபா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக முட்டைக்கோழி வளர்க்கும் போது ஒரு நல்ல லாபங்கள் வரும், கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. மேலும் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு